கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னென்னா, ஏசாயா 29ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷரை குற்றப்படுத்தி நியாய வாசலிலே தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாக துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். அன்பானவர்களே, கடவுள் எவ்வளவு நிதானித்து பொறுமையாக இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையை வேறு பிரித்து ஒரு அனுபவபூர்வமான வார்த்தைகளை இந்த வசனத்தில் எழுதுகிறார். ஒரு மனிதனை கொண்டு அவர் எழுதுகிறார் பாருங்க. ஒரு வார்த்தை நிமிஷம் ஒரு மனுஷனை குற்றப்படுத்துறது. ஒரே வார்த்தையில் ஒரு நல்ல மனுஷனை குற்றப்படுத்திடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பலம் இருக்கும், இவர் கொஞ்சம் பலவீனமாக இருப்பார். நல்லவராக இருப்பார், பலவீனமாக இருப்பார். இப்போ நாம் கூட ஒரு சில விஷயங்களில் நம்ம நன்மை செஞ்சுருப்போம், நம்ம பலவீனமாக இருப்போம். அப்போ நம்மளை விட பலவான் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சுயநலத்துக்காக அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளை குற்றப்படுத்துவான். ஒரே வார்த்தையில் ஆமாங்க இவர் செஞ்சார், ஆமாம் அப்படிங்கிற வார்த்தை, செஞ்சார் அப்படிங்கிற வார்த்தை, பார்த்தேன் அப்படிங்கிற வார்த்தை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை. இவர் சொன்னதை நீ கேட்டையா? ஆமாம். இவர் செஞ்சதை நீ பார்த்தியா? ஆமாம். ஆனால் அவன் பார்த்துருக்க மாட்டான். பொய்யான அவனுடைய அதாவது வலிமையை வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தையில் குற்றப்படுத்தி ஒரு நல்ல மனுஷனை அவமானப்படுத்துகிற ஒரு மனிதன் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சொல்கிறார் பாருங்கள், நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வச்சு. அது இப்படி தப்பு செய்யாதீங்க. அதாவது ஒருத்தர் நீதி சொல்லிடுறார், நீங்கள் செஞ்சது தப்புங்க, இந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பின் நாட்களில் நீங்கள் ரொம்ப அனுபவிக்க வேண்டியது வரும்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு மனிதனை கடிந்து கொள்ளுகிறார்னு வைங்களேன். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த கடிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஓஹோ என்னைவே நீ குற்றப்படுத்திட்டியா, என்னைவே நீ குற்றப்படுத்திட்டியா, என்னைவே நீ கடிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை எப்போவாவது ஒரு முறை அவனை கீழே தள்ளி அவனை அவமானப்படுத்திடணும், அவனை அந்த பதவியிலிருந்து இறக்கிடணும், அவனை வந்து பழிக்கு பழி வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்ணி வச்சு காத்துட்ருக்கிறான். அதாவது பொறி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு அவன் மேலே வந்து வஞ்சகம் வச்சு எப்போவாவது அவனை கமுத்தி விடணும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவனை அவமானப்படுத்தணும்னு சொல்லி அந்த கண்ணி வச்சு பார்த்துட்ருக்கிறான். பார்த்தீங்களா அவன். அடுத்தது சொல்கிறாருங்க, நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி. நீதிமான ஒரு உண்மையுள்ளவனை துரத்தி விடுறது, அந்த இடத்த விட்டு அந்த பக்கமே வராத அளவுக்கு, நீ இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா இவன் எல்லாருக்கும் நல்லது செய்கிறானே, எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கிறானே, எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்கிறானே, இவன் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் பொய் இல்லை, இவன்கிட்ட உண்மை தான் இருக்குது. இந்த உண்மை வந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும். நாம் ஏதோ இந்த உலகத்தில் பொய்யும் புரட்டும் சொல்லி வாழ்ந்துட்டுருக்குறோம், ஆனால் இவன் உண்மையை சொல்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவர்களை நிர்நிமித்தமாய் துரத்துதல். இப்படி துரத்தி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார். அந்த மாதிரி செய்கிறவனுங்கெல்லாம் வந்து சங்கரிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இந்த சம்பவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நடந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரை வந்து அந்த ஏரியாவிலேயே இல்லாமல் துரத்துனாங்க. இந்த மனுஷன் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு, இந்த மனுஷன் எல்லாருக்கும் நீதியை புகட்டுறாரு, அதனால் இவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அப்போ யாராவது தப்பு செய்யாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு அறிவுரை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணினாங்க, இவருக்கு கண்ணி வச்சு இவரை எப்படியாவது சிலுவையில் அரைஞ்சிடணும்னு முடிவு பண்ணாங்க. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் நமக்கு என்ன புத்தி புகட்டுது அப்படின்னா, நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நாம் ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டோம். நம்ம கடவுளுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ்கிற போது நிறையா எதிர்ப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது வருது, அது உண்மைதான். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறார். இப்போ நம்மளை வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா,
வார்த்தையில் பேசும்போது நிதானமாக ஒருத்தர் வந்து ஆமாங்க அப்படின்னாக்கா எதுக்கு ஆமான்னு சொல்கிறாருன்னு கேளுங்க. என்ன விஷயத்தை அவர் பார்த்தாருன்னு கேளுங்க. எதுக்கு இவர் ஆமான்னு சொன்னார்ல, எதுக்காக ஆமான்னு சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார்ல, எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அவரை விசாரிக்க சொல்லணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நிதானமாக பொறுமையாக யாருடைய வார்த்தையிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு வார்த்தையில் நம்மளை குற்றப்படுத்திடுவாங்க. அடுத்தது நம்ம யாரையாவது கடிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னால் நம்மளை கண்ணி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்போவாவது நம்மளை சிக்க வைக்கணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உண்மையும் நேர்மையுமாக இருந்தனாக்கா நம்ம ஏரியாவிலேயே இல்லாமல் துரத்தணும்னு நினைப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல இல்லாமல் துரத்தணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் செய்கிற அவங்கள கடவுள் பார்த்துக்குவார். ஆனால் நாம் அந்த விஷயத்தில் சிக்கி அனுபவிக்கக்கூடிய வேதனை இருக்குது பார்த்திங்களா, அது எண்ணில் அடங்காததாக இருக்கும். அதனால் ரொம்ப நிதானமாக இருங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. நீங்கள் யாரிடத்தில் பேசினாலும் அவர்களுடைய வார்த்தைகளில் எப்படி இருக்குது அவங்க வார்த்தைகளை கவனித்து பேசுங்க. இவன் வந்து சரியானபடி பேசுகிறவனா இல்லை இங்கொன்று அங்கொன்று பேசுகிறவனா அப்படின்னு சொல்லி எப்படி புரட்டுள்ள வார்த்தைகளை பேசுகிறவனா இரட்டை நாக்கு உள்ளவனாங்கிறத கவனித்து பேசுங்க. ரெண்டாவது, நீங்கள் யாருக்கு எது சொன்னாலும் சரி அவன் வந்து உண்மையாக அந்த நாம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறவனாக இருக்கிறானான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அவனை விட்டு விலகி போயிருங்க. இல்லைன்னு எதிர்த்து பேசுகிறான், தான் செஞ்சது தான் சரின்னு பேசுகிறான்னாக்கா அவனை விட்டு விலகிடுங்க. தயவு செஞ்சு அவனுக்கு எந்த அறிவுரையும் சொல்லாதீங்க. ஏன்னா அதை கடவுள் பார்த்துக்குவார். ரெண்டாவது, நீதி நிமித்தம் நம்ம துன்பப்பட்டு தான் தீரணும். அதனால் கடவுளுக்கு உண்மையாக நம்ம இருக்கிறப்போ கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக வழி நடத்துவார். அதுக்கு முன்னால் நாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த மனிதர்களிடத்தில் பேசினாலும் பழகினாலும் நம்ம நிதானித்து, வசனம் நமக்கு இப்படி சொல்லியிருக்குது, அதனால் நம்ம வந்து இப்படி நிதானமாக அவர்களை கவனித்து, அவர்களை நிதானித்து, அவர்களை ஆராய்ந்து, அவர்களை புரிந்து கொண்டு நம்ம வாழணும். அன்பானவர்களே, இது ரொம்ப ஒரு கலியுக காலம்னு சொல்லுவாங்க, கடுமையான காலம்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனிதர்களை சந்திக்கிற போது நிதானித்து பொறுமையாக அவங்ககிட்ட பழகுங்க, பொறுமையாக பேசுங்க, நிதானமாக இருங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தோடு கூட நீங்கள் வாழ ஆரம்பிங்க. கண்டிப்பாகவே கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நாங்கள் ஒரு வார்த்தையில் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். நாங்கள் யாரையும் கடிந்து கொண்டு அவர்கள் மூலமாக நாங்கள் பழிவாங்கப்படாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். நாங்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டு ஆண்டவரே நாங்கள் விரட்டி அடிக்கப்படாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களால் சங்கரிக்கப்படுவார்கள் என்பது உண்மையாக இருந்தால் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை முன்வைத்து நிதானித்து பொறுமையாய் வாழ நீர் எங்களுக்கு வழிவகுத்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.